ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மாரி ஆயிடுச்சு நட்டு ஷிப்புடன்ல எபிசோட் 19 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எல்லா இடத்துலையும் தான் வந்தோம். ஆமா, இங்கேயும் அதே மாதிரி தான் நடக்குது. ஒரே ஆள் எல்லா இடத்துலயுமா? அங்க என்ன நிலைமை? அவனதான் இருக்கு அந்த செடி. ஏதோ ஒண்ணு உருவாயிட்டு இருக்கு. இங்கேயும் அதே தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த டேக இழுத்ததுக்கு அப்புறம் தான் இப்படி வினோதமா நடக்குது. நானும் அதே தான் நினைச்சேன். ஓ, அந்த உருவத்துக்கு ஏத்த மாதிரியே வராங்க போல கல்லாவே. டீம் ககாஷி திட்டப்படி குகைக்குள்ள நுழைச்சிட்டாங்க. ஓஹோ, என்ன இது? இவங்கள மாதிரி ஏதோ புரியல. அவ்வளோ மாதிரியே இருக்குல்ல. ஆமா. கண்டிப்பா இது நம்ம எதிரிகளோட வேலையா தான் இருக்கணும். நல்லாவே தெரியுது. இவங்க தோத்துட்டா இவங்கள மாதிரி அவங்க உள்ள போயிடுவாங்க. அதுதான் நினைக்கிறேன். இப்போ அதுக்கே அவங்க உருவத்திலே வரணும், புரியலையே. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உன் கூட மோத நான் தயாரா இருக்கேன். காராவை என்ன பண்ணீங்க? என்ன தைரியம் இருந்தா காரா மேல உட்கார்ந்து இருப்பீங்க. பரவாயில்ல, நான் கூட ஏதோ கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். இவன் தான் இந்த ஜின்சுரிக்கியா இருக்கணும். இவன் தான் இந்த கும்பல்லே முன்னாடி வந்து நம்மளை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கான். ஹிட்டாச்சி சரியா சொன்னான். அவன் சொன்ன அடையாளம் சரியா பொருந்தது. ஃபோக்கஸ் பாட்டி மேலே இருக்குது. சாசோரி பாட்டிக்கு மேல இருக்கிறது கூட கண்ணு மாதிரியே தெரியும் நெத்தில. காரா, உனக்கு என்னதான் ஆச்சு? அவங்க உன்னை அவமானப்படுத்துறாங்க, நீ சும்மா இருக்க. எங்கடா இருக்கான் கேனேஜ்? கண் முழிச்சு பாரு. காரா, பதில் சொல்லு. உனக்கு காது கேட்கலையா? கம் ஆன், எழுந்திருச்சு வா காரா. நீ எவ்வளவு கத்தினாலும் பிரயோஜனம் இல்லை. அவன் சொல்றது உண்மைதான். இவன் இப்போ உயிரோட இல்ல. இவன் கதையை நாங்க முடிச்சு ரொம்ப நேரம் ஆகுது. உயிரோட இல்லையா? பாத்தியா? சந்தேகமே இல்ல, இவன் தான் அந்த ஜின்சுரிக்கி. அவனை திருப்பி கொடுத்துருங்க. ஒழுங்கு மரியாதையா காராவை திருப்பி கொடுத்துருங்க. கொஞ்சம் பொறுமையாயிரு. யோசிக்காம இப்படி தாக்குனா நம்ம கதை முடிஞ்சிடும். பிளான் பண்ணி தான் வெறுப்பேற்றுறானுங்க. மேல இருந்து எழுந்து தொலைறானுங்களா, அது பார்த்தாலே கோவமா வருது. ஒரு ஷினோபியோட ஸ்குவாடுக்கு எப்பவுமே சின்னதா தான் இருக்கும். 3 இல்ல 4 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா இந்த ஃபைசல் பேரியர் அழிக்கிறதுக்காக அட்லீஸ்ட் 5 பேராவது தேவை. அப்படின்னா இப்ப வந்திருக்க ஒரு ஸ்குவாட் நிச்சயமா இன்னொரு ஸ்குவாட் வர வரைக்கும் காத்துட்டு தான் இருந்திருக்கணும். அவங்களுக்கு வேற வழியே இல்ல. இந்த பேரியரை எடுக்க 5 பேர் வேணுங்கிற விஷயம் தான்
நமக்கு நேரத்தை ரொம்ப வீணடிச்சிருச்சு. பத்தாததுக்கு இந்த பேரியரை எடுத்ததுக்கு அப்புறம் நம்மள தடுக்க இன்னொரு பிரச்சனையை வச்சிருக்காங்க. இந்த டேக யார் எடுக்கிறாங்களோ அவங்கள மாதிரி ஒரு நகல் உருவாகுது. ஓ, ஒரே மாதிரி நடந்துக்குது. பேரியரை தகர்த்துட்டோன்றதுக்காக இப்ப நம்மள தடுக்க இது வந்திருக்கு. தெளிவா சொல்லணும்னா எப்படி? நாமளே தோக்கடிக்கிற வரைக்கும் நருட்டோக்கும் மத்தவங்களுக்கும் நாம ஹெல்ப் பண்ண இவங்களே இவங்களை அடிச்சுக்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ரொம்ப சரியா சேம் பவர் இருக்குமோ? அவங்க இந்த பேரியரை பயன்படுத்தி நம்ம 4 பேரையும் ஒன்னா இருக்க விடாம பிரிச்சு தனித்தனியா சிக்க வச்சிருக்காங்க. அவங்க உண்மையாவே புத்திசாலிங்க தான். இருக்கலாம். ஆனா அவங்க திறமையை பாராட்ட இப்ப நமக்கு நேரம் இல்ல. வா மோதி பாத்துருவோம். என்னமா பிளான் பண்றானுங்க? அவங்கள மாதிரி உருவம் இருக்கலாம், அவங்க சக்தி எப்படி அதுக்கு இருக்கும்? இட்டாச்சு மாதிரியே சக்தி அவங்களுக்கு வரலையா? அந்த மாதிரி கூட இருக்கலாம். என்னோட நகல் கிட்ட இது கூட இல்லனா எப்படி? நீ திறமசாலி தான். அது எப்படி பண்ணானுங்க? இது வெறும் நகல் மட்டும் இல்ல, இதுங்க கிட்ட நம்ம டெக்னிக்குமே இருக்கு. அதுதான் எப்படி? அப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதம் அவங்க கிட்ட இருக்குமா? அப்படி அதே ஸ்பீட் அப்போ அவங்ககிட்டயும் இருக்கும். அப்படின்னா நம்மளோட திறமை ஆயுதங்கள் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தர் கூட மோதுறது சுவாரஸ்யமா இருக்கும். அவங்க பவர் அவங்களே பீட் பண்ணணும். ஆனால் மைண்டு ஒரே மாதிரி இருந்தால் இன்னும் கஷ்டமாயிடும். தெரிஞ்சிடும் எல்லாமே. முதல்ல அவன் மேல இருந்து எழுங்கடா. என்ன நீ ஏதாவது நல்ல திட்டம் வச்சிருக்கியா சாசுரி? அங்க ஃபேஸே இருக்கிற மாறிடுச்சு. ஏன்னா அந்த ஜிஞ்சருக்கு என்ன சொன்னாலும் நம்மள தாக்க கண்டிப்பா முன் வருவான். சரி, நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். என்ன பண்ணுவேன்? அப்போ இடத்து பக்கத்துல இருக்கிறவன் தான் சாம் வில்லேஜுக்குள்ள நுழைஞ்சு காசேக்காக வந்து காராவை கடத்தினது. அப்படின்னா இவன் தான் கான் குரூவா விஷம் வச்சு தவிர அந்த பப்பட் மாஸ்டரா இருக்கணும். மாஸ்டர் இவன் தான் அவங்க பேரன் சாசூரியா. ஆனால் பாட்டி நண்பா ஃப்ரீஸ் ஆன மாதிரி சாசுரி, இருக்கு. அது பாசத்தோட தான் பார்த்துன்னு கண்டிப்பா கோபம் வரும். ஆனாலும் பரவாயில்ல, நான் இத சொல்றேன். இங்க இருக்கிற ஜென்சுரிக்கிய நான் பாத்துக்கிறேன். இத பத்தி ஏற்கனவே நம்ம பேசிட்டோம் தயதாரா. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. ஒரு கலைஞனா இருக்கிறவன் எப்பவும் கஷ்டமான இலக்க நோக்கி தான் போகணும். அதை விட்டுட்டு சொத்த ஆளுங்க கிட்ட எல்லாம் மோதிக்கிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது. ஓ, இந்த 9 டெய்ல்டு ஜின்சுரிக்கிய பயங்கர சக்தி வாய்ந்தவன் நான் நிறைய கேட்டிருக்கேன். இவன மாதிரி ஆளுங்களை பிடிக்கிறதுல தான் உண்மையிலேயே கலைஞனுக்கு அழகு. பார்த்துடலாம்டா. அப்படியா? உன்னோட திறமையெல்லாம் ஒரு கலைன்னு நினைக்கிறல்ல? கலைங்கிறதே பாக்குறதுக்கு பிரமிப்பா இருக்கணும். அதுக்கப்புறம் அவன் காராவோட மோசமானவன். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நடுங்கணும். அப்படி ஒரு கலைக்கு அழிவே இருக்காது. ஆனால் இவங்களும் ஈக்குவலாக இருக்காங்கப்பா. அதான் பார்க்கலாம், இன்னும் பெருசு இன்னும் நம்ம கத்து குத்துருக்குல்ல. அழிவே இருக்காது. என்ன விளையாடுறியா? இங்க பாரு, நான் சொல்றது தப்பா எடுத்துக்காத. நீயும் என்ன மாதிரி ஒரு கலைஞன்றதுனால நீ சொல்ற கருத்தை நான் நிச்சயமா ஏத்துக்கிறேன். ஆனா உண்மை என்னன்னா நண்பா சாசுரி, கலைங்கிறது நமக்குள்ள இருக்கிற அழகு. நம்ம இருதய துடிப்பு நிக்கிறப்ப அதுக்கும் நின்னுரும். நீ என்ன சொல்ற?
சாகவாசமாக பேசின்னு இருக்கிறாங்க, கதை பேசி. இவங்க கருத்துலாம் கேட்க வேண்டியது இருக்குது. எனக்கு புரியல. அவங்க சண்டை போடுறாங்க. இங்க பாரு தைதாரா, நம்ம 2 பேர்ல ஒருத்தருக்கு கலையோட உண்மையான அர்த்தம் தெரியல. அது கண்டிப்பா நீதான் நண்பா. நரோட்டோ பொறுமை நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, கலைங்கிறதுக்கு என்னைக்குமே அழிவே ஏ கிடையாது. எழுங்கடா அப்படியெல்லாம் முதல்ல. கிடையாது. கலைக்கும் ஒரு நாள் அழிவு இருக்கு. இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. என்கிட்ட இந்த வால் வேற. நீ என்ன கோவப்படுத்த முயற்சி பண்றியா? அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. நான் சொன்னா கோவப்படுவேன்னு சொல்லிட்டு தானே சொன்னேன். அதனால இப்படி எல்லாம் பேசாத. நான் கோவப்பட்டா என்ன நடக்கும்னு உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அந்த ஷூரிக்கனை பார்க்க கூட இல்ல, ஆனா தடுத்துட்டான். நான் பயந்த மாதிரியே பப்பட்ட அவன் சிறந்த முறையில கையாண்டான். நீ சொல்ல வந்ததை ஒழுங்கா புரிய வைக்கிறியா தைதாரா? ஓ கலைங்கிறது ஒரு வடிவுல தான் இருக்கும். ஏத்துட்டான்டா. திரும்ப அதேவா. அதை எப்படி வெடிச்சு சிதறும். திரும்ப இவன் வானத்துல பறந்து சண்டை போடுவான். உன்னோட குழந்தைத்தனமான பப்பட் ஷோவை கலைன்னு சொல்லவே முடியாது. நரோட்டோ வேணும். கூடிய சீக்கிரம் சந்திப்போம் சாசுரி. வீணனே காரை தூக்கிட்டு போறான், ஃபாலோ பண்ணி வரட்டும்னு. ஏய், ஓவரா வெறுப்பேத்துறானுங்க. பின்தொடர்ந்து வா. உன் வேகம் 10 தான் பார்க்கலாம் ஜின்சுருக்கி. அவன் கோவத்தை ரொம்ப சீன்றானுங்க. முட்டாள் தைதாரா, அவனுக்கு என்ன தைரியம்? இல்லை அச்சுன்னு செத்துங்கடா ஒருத்தனும். நீ எங்க போனாலும் உன்னை சும்மா விட மாட்டேன். அவன் வர்றான். நருட்டோ, எப்பவும் போட சொன்னது கேட்காம பின்னாடியே ஓடுறான். வெளியில இருக்கிறவன நானும் நருட்டோ பாத்துக்கிறோம். சாக்குரா அப்புறம் ஜியோ, உள்ள இருக்கிறவன நீங்க பாத்துக்கோங்க. ஆனா டீம் கை திரும்பி வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. புரிஞ்சுது ககாஷி சென்சே. அவன் கீழே இறங்க மாட்டான்டா. என்ன இவனும் கூட சேர்ந்து வர்றானா? காய் உனக்கு கேக்குதா? எதிரிங்க பிரிஞ்சு போறாங்க. எங்களுக்கு இப்போ உங்க உதவி தேவை. சீக்கிரமா இங்க திரும்பி வாங்க. எங்க எங்களால சீக்கிரம் திரும்ப வர முடியாது. நாங்க இங்க எதிரிங்களோட வலையில சிக்கிக்கிட்டு இருக்கோம். இதுக்கே வேத்துச்சே. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும் ககாஷி. நான் போறேன். இதுவும் நேரத்தை களத்தை தான் நினைக்கிறேன். எனக்கு சமமா இருக்கா இவன். இவனுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். விஜயோட எல்லா பவரும் யூஸ் பண்ணியிருக்கான். பார்க்கவும் ஒரே மாதிரி, திறமையும் ஒரே மாதிரி, அதே மாதிரி ஜூட்ஸுவும் ஒரே மாதிரி இருக்கா.
ஒரேமே நடந்தா என்ன பண்றது? இது எப்படி இருக்குன்னா கண்ணாடியில நம்மளே நம்ம கூட மோதிக்கிற அப்படிதான் மாதிரி இருக்கு. இல்லையா? இது கண்ணாடியா இருந்திருந்தா இந்நேரம் நான் இதை நொறுக்கி இருப்பேன். Leaf Hurricane! ம். ஆனா இவங்களை தோக்கடிக்கிறது அவ்வளவு சுலபமா இருக்க போறது இல்ல. இவனை பார்த்தாலே வெறுப்பாகுது. இவன் பண்றது அதுக்கு மேல காண்டாகுது. காரா பொம்மை மாதிரி யூஸ் பண்றான். அதான் செம்ம இதா இருக்கு. ஒழுங்கா அவனை விட்டுடு. காராவை திருப்பி கொடு. சரி, இதுக்கு மேல நேரத்தை வீணடிக்க வேண்டாம். அதை வச்சு என்ன பண்ண முடியும்? இப்படி சண்டை போடுறதெல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாடியே விட்டுட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். என் பேரனோட முகத்தை பார்க்க ஆசையா இருந்தது, அதனாலதான் வந்தேன். இந்த கொடூர மூஞ்சா. எங்க 2 பேரோட அனுபவத்துல இருக்கிற வித்தியாசம் கோமதி மாதிரி. ஜோக்கர் மாதிரி பாக்குறேன். எங்களுக்கு தெளிவா தெரியுது. பல பேரோட உயிரை இவன் எடுத்திருக்கான். சாக்குரா, பாக்குற நீ பயப்படுறா. பயப்படாத. நான் உன் கூடவே இருக்கிறேன். நீ பின்னால இருந்து வேடிக்கை மட்டும் பாரு. ம். பாட்டி பாட்டி வித்த காட்டும் போல இருக்கு. அசால்ட் பிளேட். இப்படிதான் நீங்க குறுக்க வருவீங்கன்னா எனக்கும் வேற வழி தெரியல. உங்களையும் உங்க என்னடா பின்னாடி இது? இருக்கிற சின்ன பொண்ணையும் இப்பவே என் கலெக்ஷன்ஸ்ல நான் பக்கத்து சேர்த்துக்கிறேன். பெருசாக்கிருக்காங்க. என்னோட பாட்டி ஜியோ. அக்காசுக்கு என்னங்க சொல்றது, வேற லெவல்ல பிளான் பண்றானுங்க. நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. நான் கூட நினைச்சேன் அந்த கல்லுனா கல்லு மாதிரியே உருவத்துல வருவாங்க, தண்ணி மாதிரி வருவாங்கன்னு பார்த்தா அவங்க உருவத்திலே வந்ததே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி பண்ணானுங்கன்னு தெரியல. சரி, அந்த மாதிரி க்ளோன் உருவாக்கலாம், அந்த மாதிரி அவங்க உருவத்தில் நிக்க வைக்கலாம். அவங்க திறமையும் சேர்த்து அதுக்கு வருது. அது எப்படி பண்ண முடியும்ன்றது தெரியல. இதுல என்ன சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. பட் ஈக்குவல் பவர் எப்படி, அது புரியல எனக்கு. ஆனா இப்போ சான் வில்லேஜ்ல இருந்து ஒருத்தர் எடுத்து வந்தாங்கல்ல, அவன் ஒரு கருப்பு ஆடு அங்க இருந்துச்சு. அவன் வந்து இட்டாச்சு உருவத்துல வந்து இட்டாச்சு பவர்லாம் அவனுக்கு இருந்துச்சுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இதையும் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுதான்ப்பா, அவனுடைய சக்தி அவன் உருவத்துல அவன் பண்ணலாம். பட் வந்து இப்போ இன்னொருத்தவங்க காயோட சக்தி. சக்தி எப்படி இவனுக்கு செலுத்த முடியும், லீயோட பவர் எப்படி இவனுக்கு செலுத்த முடியும், அது வந்து புரியல எனக்கு. அது எப்படி பண்ண முடியும்ன்றது டவுட்டா இருக்கு. ஆனா இல்ல சாக்குரா லக்குங்க. அவளே ஃபைட் போறேன்னு சொன்ன உடனே சும்மாவே இருந்துருமா அப்படின்ட்டு ஒருத்தவங்க இருந்துடுறாங்க கூட. இல்ல, அவ பயந்துட்டா, ரொம்ப பயப்படுறா, வேத்துச்சு அவளுக்கு. அந்த உருவம் அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பயந்துட்டு நினைக்கிறேன். ஆனா என்னன்னா, சுன்னாடே பாடிக்கிட்ட ட்ரைனிங் எடுத்து அவ்வளோ பவர்ஃபுல் நீ ஒன்றும் இப்போ முன்ன மாதிரி இல்லைல்ல. ஸோ அவ்வளோ பவர் இருந்தோம், ஏன் அப்படி பயப்படுறான்னு தெரில. ஆனாலும் அது ஒரு பயம் இருக்கு. ரெடியா தான் இருந்தா ஃபைட் போறதுக்கு. பாட்டி சொன்னதுனால அப்படியே நின்றுட்டா. அதுக்கப்புறம் உருவத்தை பார்க்கவே அவ கொஞ்சம் இதா இருக்கா. அதான் பாட்டி அது பண்ணுறது, அது ரொம்ப அசால்ட்டாக தடுக்குது வேற. இப்போ அவன் அந்த ட்ரெஸ்ஸு கழிச்சதுக்கப்புறம் பார்த்தா பின்னாடி அதோட பெரிய பப்பட் ஒன்று வச்சுன்னுக்கிறான். உடம்பு ஃபுல்லாகவே பப்பட் தான் போல இருக்குது. அவன் எப்படி அவனை என்ன பண்ணுறதுனே தெரில. அசரவே மாட்டேன்றாங்க, கொஞ்சம் கூட அசரல. அவன் இன்னொருத்தன் அதுக்கு மேலே வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் பண்ணுறதே என்ன சொல்கிறது, காரா கிட்ட ஃபைட் பண்ணுறப்பவே ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அவன் வெறுப்பாக இருந்துச்சு. அவன் ஃபைட் போடுறதும் வெறுப்பாக தான் இருக்குது, அவன் பேசுறது எல்லாமே வெறுப்பாக தான் இருக்குது. இப்போ திரும்ப அதேமாதிரி ஆரம்பிச்சிட்டான். காரா வச்சுன்னு அது பொம்மை விளையாடுறது வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. நருட்டோவோட அந்த கோவத்தை இன்னொன்று தின்றான். அதை வெளியே வர வைக்கணும்னு பார்க்குறானா என்னன்னு தெரியல. வேணும்னே வம்புக்கு கக்காஷியும் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. இப்போ ஷாரிங்கன் ஓப்பன் பண்ணார், மேலே பறகுறான்ட்டு இவர் ஓப்பன் பண்ணி என்ன பண்ண முடியுன்றதும் புரியல. அந்த காரா உடம்பே மதிக்கலன்றதாங்க இன்னும் ஒரு மாதிரி இருந்துச்சு இல்லையோ. நரோட்டோ வேற காரா விட்டுருன்னு கத்தும்போது நமக்கே ஒரு மாதிரி இருக்கு.
அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த உருவம் அவனுக்கு மதிப்பே இல்லை பாருங்களேன்ற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவனோட பொம்மை மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிறதுலாம். அதான் ஜிஞ்சுரிக்கெலாம் இவனுங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி பார்க்குறானுங்க. அது ஒரு உயிராவோ இதுவோ எதுவுமே பார்க்கல, அப்படி பண்ணுறானுங்க. சரி, அதுலேருந்து எடுத்துறதுக்காக அட்லீஸ்ட் அந்த உடம்புக்காவது ஒரு மரியாதை கொடுக்கணும். அது ரொம்ப பண்ணுறானுங்க, அது வெறுப்பாகுது. ஆனால் இப்போ எப்படி ஃபைட் போட போகிறாங்கன்னு தெரியல எனக்கு. இப்போ நரோட்டோ என்னாவது பறக்கிறது கற்றுருப்பானா, சொல்லி கொடுத்துருப்பாரான்றது தெரியல. இல்லை, காரா வந்து அந்த சாண்ட்விச்சு பறந்தா நான் இவங்க கிரவுண்ட் லெவல் ஃபைட் தான் 2 பேருமே. ஸோ பறக்கிற இதுவும் எதுவுமே இல்லை. அதுதான் எப்படி ஃபைட் நடக்க போகுதுன்னே புரியல. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.